வணக்கம் மக்களே. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உலக அதிசயம் 7 தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் சிங்கப்பூரில் ஒரு அதிசயம் இருக்குது. ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, பூமியில் போர் போட்டு தண்ணி வரதே இப்போ சில ஊரில் கஷ்டமாக இருக்குது. ஆனால் நம்மளுக்கு பூமியிலேருந்து பார்த்திங்கன்னா வரப்பவே ஹாட் வாட்டர் தான் வருது. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து அந்த மாதிரி ஒரு பார்க் இருக்குது. அந்த ஹாட் வாட்டரில் நம்ம காலும் வைக்கலாம். ஸோ ஒரு எக்குமே பாயில் பண்ணுற அளவுக்கு அந்த வாட்டரோட ஹீட் இருக்கும். ஸோ நம்ம இப்போ அந்த பார்க்கில் தான் இருக்கோம். இந்த ஒரு பார்க்கோட லொக்கேஷன் எங்கன்னு கேட்டிங்கன்னா, வீடியோ கீழே கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பார்க்குக்கு நீங்கள் எப்படி வரணும், எந்த பஸ் வரணும்னு சொல்லிட்டு அதையும் நான் இந்த வீடியோக்கு கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு பார்க்குக்கு எனக்கு நான் வந்து ஒரு 5 வருஷத்துல என்னோட வீட்டுக்கும் பின்னாடி தான் இருக்குது, ஒரு வாக்கிங் டிஸ்டன்ஸ்லாம் இருக்குது. ஆனால் நான் இதை பார்க்காம விட்டுட்டேன். ஸோ இந்த வீடியோ மூலயமா நீங்களும் இதை பார்த்துக்கலாம். கண்டிப்பாக சிங்கப்பூர் டூரிஸ்ட் வந்தாலும் சரி, இல்லை சிங்கப்பூரில் நீங்கள் வேறு எந்த மூலையில் இருந்தாலும் சரி, இந்த ஒரு இடத்த வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு நேச்சுரல், ஒரு உலக அதிசயத்தை நம்ம கண்ணு முன்னாடி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு சிங்கப்பூரில் எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ பார்க்குக்கு போகலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு பார்க்கை சுற்றி பார்க்கப்போ உங்களுக்கு பசி எடுத்துச்சுன்னா இங்கே இருக்க ஒரு ஃபுட் கோர்ட்லேயே நீங்கள் வந்து சாப்பாடு, கூல்ட்ரிங்க்ஸாக வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அப்படியும் இல்லை நம்ம தண்ணி குடித்தா போதுன்னு நினைக்கிறவங்க, அந்த பார்க்கில் ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் இருக்குது. ஸோ அங்கே நம்ம போய் தண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ டாய்லெட்லும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு. அது இல்லாமல் பேபிஸ்க்கெலாம் டைப்பர் மாத்திர அந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு பார்க்கில் சைக்கிள் பார்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இருந்துச்சு. ஒன்று மெயின் என்ட்ரன்ஸில் கொடுத்துருந்தாங்க, அதுக்கப்புறம் உள்ளே இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நம்ம உள்ள மெயின் என்ட்ரன்ஸில் பார்த்துட்டு உள்ளே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்னொரு அதிசயமான விஷயத்த நான் இந்த பார்க்கில் வந்து பார்த்துருக்கேன். ஸோ ஊரில் நான் நிறைய மரம் பார்த்துருக்கேன். ஆனால் இங்கே சிங்கப்பூரில் இருக்க வந்து பார்த்தீங்கன்னா புளிய மரம் பார்க்கறது ரொம்ப ரேரு. ஆனால் இதை நான் பார்க்கறது இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி. அது இந்த ஒரு ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்கில் தான். ஸோ அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதோ பாருங்கள், அவ்வளோ பெரிய புளியா மரம்லாம் கிடையாது. ஆனால் சின்ன புளியா மரம் தான். ஆனால் அந்த சின்ன புளியா மரத்தில் அவ்வளோ ஒரு புளியாங்க இருக்குது. இதுவே நம்ம ஊராக இருந்திருந்தால் கண்டிப்பாக மரத்தில் இருக்கிற புளியாங்க பிரித்து உப்பு மிளகாத்தூள் போட்டு சாப்பிட்ருப்போம். பட் ஆனால் அதெல்லாம் சிங்கப்பூரில் இட் நாட் பாசிபிள். ஸோ அதே மாதிரி எனக்கு இது ஒரு பெரிய அதிசயம். ஏன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா கொய்யா மரமும் இருக்குது. அந்த கொய்யா மரத்துலேயே நிறைய பிஞ்சுலாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக அந்த பார்க்குக்கு வந்துட்டோம். ஸோ இந்த பார்க்கு எப்படா சுடு தண்ணி வருது, அது எப்படி திமிங்கலம் நம்ம கலகலப்பு படத்தில் எப்படி பைப்பில் சாராயத்தையும் பாலையும் கலந்து கொடுப்பாங்களோ அந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா யாருமே ஒரு செயற்கையே கிடையாது, இது இயற்கை. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம பூமியில் இருக்க சுடு பாறைகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாறைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து நம்ம தண்ணி மோதி அது மூலயமா வர ஒரு ஹாட் வாட்டர் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்க்கோட ஹிஸ்ட்ரி வந்து கூகுளில் இருக்குது. நீங்கள் ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்குன்னு போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட ஹிஸ்ட்ரி எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்த இடம் தான் இந்த சம்பவம் ஹாட் ஸ்ப்ரிங் பார்க்கு. ஸோ இங்கே பார்த்துக்கலாம் என்னென்ன ஸ்பெசிலிட்டி இருக்குது, எதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கேயே நீங்கள் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷன் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஐடியா கொடுக்கும். சரி வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக் குக்கிங் ஸ்டேஷன் தான். ஸோ இங்கே வந்து அதோட கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இதை தான் ஃபாலோ பண்ணணும். எக் குக்கிங் ஸ்டேஷன் ஃபார் த குக்கிங் அண்ட் எக் கலெக்ஷன் வாட்டர் ஓன்லி. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இந்த பார்க்குக்கு வர மாதிரி இருந்தால் கையில் முட்டை கொண்டு வாங்க. ஸோ முட்டை கொண்டு வந்தீங்கன்னா அந்த சுடு தண்ணி அங்கே இருக்குது பார்த்தீங்களா, ஐ மீன் அந்த 70 டிகிரி 60 டிகிரிலாம் ஒரு வாட்டர் இருக்குது, அதுலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஸோ பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த பைப்லேருந்து தண்ணி கொட்டுது பார்த்தீங்களா, இந்த ஒரு தண்ணியோட வந்து செல்சியஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 70 டிகிரி செல்சியஸில் இந்த வாட்டரோட பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ வந்து புகை வருது. ஸோ இங்கே இருக்க வயசானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வரப்பே பக்கெட்லாம் கொண்டு வந்துட்டு அந்த சுடு தண்ணியை பிடிச்சி காலுக்கு நம்ம ஊரில் ஒத்தடம் கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப பயங்கரமாக ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு திங்ஸ் தான் நம்மளுக்கு காடு வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா நேச்சுரலாக ஒரு சுடு தண்ணி வர்றது பூமியிலேருந்து பெரிய அதிசயம். ஸோ இந்த பார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாரத்தில் வந்து 2 நாள் மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும். ஸோ காலையில் 11 மணிலேருந்து மதியம் 2 மணி வரையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் வர வேணாம். வாங்க நம்ம அந்த வாட்டரோட ஹீட்டு, அந்த ஃபுட் மசாஜ் பண்ணுறது அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ தண்ணி எவ்வளோ டிகிரி செல்சியஸில் இருக்குது, அது எப்படி அங்கே வந்து பூமியிலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க என்னோட கோடை ஃபாலோ பண்ணி. ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த மெயின் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் அந்த தண்ணி வந்து பூமியிலேருந்து வருது. ஸோ
635. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கொழாங்கல்லேருந்து அந்த பூமியிலேருந்து தண்ணி வருது பார்த்தீங்களா, இதுதான் அந்த சூடான தண்ணி பூமியிலேருந்து வருது. ஸோ இங்கே நிறைய கேட் வால்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அந்த தண்ணி வந்து எவ்வளோ டிகிரி வருதுன்னு செக் பண்ணி அதை வந்து தனியாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி டிகிரி பிரித்து வச்சுருக்கிறதுனால தான் இங்கே வந்து அந்த ஃபுட் மசாஜ் பண்ணுற அளவுக்கு என்ன மனுஷனுக்கு டிகிரி ஒரு வாட்டர் வேணுமோ அதையும் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ வேறு லெவலில் அந்த தண்ணியிலேருந்து ஒரு புகையை பார்த்துக்கோங்க, எவ்வளோ ஒரு புகை. ஸோ ஆவி பறக்கும் டீ கடை அந்த மாதிரி இங்கே ஆவி பறக்கும் சுடு தண்ணியாக இருக்குது. வேறு லெவலில் ஒரு தப்பி தவிர இந்த மாதிரி நம்ம ஊர் மாதிரி இங்கே வந்து நம்ம கை வைக்கணும், செக் பண்ணணும், அந்த ஆர்வ கோளாறு மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டால் ரொம்ப நல்லது, உடம்புக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. கண்டிப்பாக நம்ம அந்த சுடு தண்ணியில் ஃபுட் மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ நம்ம ஃபுட் மட்டும்தான் வைக்கணும், நடக்கவோ ஓடவோ கூடாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எந்தெந்த பொசிஷனில் உட்காரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா சிங்கப்பூர் பொறுத்தவரையும் ரூல்ஸ் என்னவோ அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீக் டேஸ்னால க்ரௌடெல்லாம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் ஒரு வீக்கெண்டில் வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள் க்யூவில் நின்று போகிறது மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா மக்கள்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஸோ இந்த ஒரு இடத்துல தான் வந்து நம்ம ஃபுட் மசாஜ் பண்ணலாம். ஸோ ஏன்னா இந்த டிகிரி வாட்டரோட டிகிரி என்னன்னு சொல்லிட்டு இதில் மென்ஷன் பண்ண கிடையாது. பட் அந்த 2 ஃபூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது 45 டிகிரி செல்சியஸும் ஒரு இது 60 டிகிரி செல்சியஸும். ஸோ அங்கேருந்து மக்கள் தண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இந்த தண்ணி மிக்ஸ் பண்ணி காலுக்கு ஒத்தடம் கொடுத்துக்கிறாங்க. ஸோ வேறு லெவலில் ஒரு வைபான ஒரு பிளேஸாக தான் இருக்குது. ஆல்ரெடி இங்கே நீங்கள் ஃபுட் மசாஜ் போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்லிப்பரை கண்டிப்பாக ரிமூவ் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த வாட்டரில் வந்து அந்த எக்கு சமைக்கிற அந்த ஸ்மெல்லு வருது. மற்றபடி ஒரு நல்ல சொல்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா. ஸோ நம்ம அங்கே காலில் ஃபுட் பாத் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்லீப்பர்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரோட சென்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த அதுவாக இருக்குது, அது வந்து 45 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ மேலே அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா 60 டிகிரி செல்சியஸில் வந்து வாட்டர் வந்து ஹீட்டாக வருது. ஸோ தப்பி தவிர அந்த இடத்துல நம்ம வந்து கை காலம் வைக்கிறதுக்கு என்ன நிலைமையில இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். சரி வாங்க இப்போ வெற்றிகரமாக நம்ம சுடு தண்ணியில் ஃபுட் பாத் பண்ணலாம். மக்களே இந்த தண்ணியில கால் வைக்கிறதுக்கு இவ்வளவு சூடா இருக்குது. சத்தியமா அந்த தண்ணியெல்லாம் கையில கால பட்டுச்சுன்னா என்ன ஆகும், சங்குதான். ஸோ பார்க்க சூப்பரா இருக்கு. ஏன்னா தண்ணி பயங்கரமா சுடுதுங்க. பார்க்க தான் வந்து சரி கால் வைக்கலாமே லைட்டான சூடு தான் இருக்குன்னு பார்த்தா ஆனால் சூடு பயங்கரமா இருக்கு. ஒரு ஃபுட் மசாஜ் சுடு தண்ணி வைக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திங் தான். ஸோ இவ்வளோ ஒரு ஸோ பாருங்க இங்கே இருக்கவங்க எல்லாமே அப்படிதான் ஜாலியாக வச்சுட்டு இருக்காங்க. குழந்தைங்க முத கொண்டு பாருங்க அதுக்குள்ள சூடு என்ன தாங்கும், அது முத கொண்டு காலில் வச்சிட்டு இருக்கு. வா அங்கே பாருங்க ஒரு தாத்தா நம்ம குளிச்சுட்டே இருக்காரு, காலில் தான் வைக்கலான்னு பார்த்தா ஒரு தொட வரையும் மசாஜ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வேற லெவலில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக இருக்கு. வா நைஸாக இருக்குங்க. ஸோ நம்ம காலை எப்படியும் வச்சுக்கலாம், இப்படியே உட்காந்துட்டு இருக்கலாம், இப்படி வசதியாக இருந்தால் இப்படியும் உட்காந்துக்கலாம், இப்படி வைக்கலாம். ஆனால் இதெல்லாம் இங்கே தான் வைக்கலாம், தப்பி தவிர அந்த மாதிரி ஹீட் பண்ணுற வாட்டரில் வச்சிடக்கூடாது. ஸோ ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கு வாட்ரு. ஸோ மைண்ட்ஃபுல்லாக இருந்துக்கிட்டு இந்த மாதிரி ஃபுட் மசாஜ் பண்ணிவிட்டு ஜாலியாக ஒரு மெசேஜ் பண்ணிட்டு போங்க. ரொம்ப நேச்சுரல் மசாஜ் யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். ஸோ வந்து காலை ஃபஸ்ட்டு வாட்டி வைக்கிறப்ப தான் அந்த சூடு வந்து பயங்கரமாக தெரிஞ்சது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ காலில் வந்து அது ஒரு பயங்கரமான ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ பாருங்க அந்த ஒரு நம்னஸ்லாம் கை. ஆனால் இந்த ஒரு தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு இதுவுமே அந்த புகை வரதே இல்லை, நல்லா ஃபீலாக இருக்கு. எக் ஸ்மெல் அடிக்குது, ஏன்னா அந்த முட்டை குக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா. அதனால பாலா எப்படி ஃபீல் கொடுக்குது, எப்பரா ஃபீல் கொடுக்குது? நல்லா தானே இருக்கு. வாமா தானே இருக்கு. ஸோ பார்த்துட்டீங்கன்னா வச்சுக்கோங்களேன் அப்படிதான் ஃபஸ்ட்டு வச்சு கால் வச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுடு தண்ணி வந்து பயங்கரமாக சூடாக மாதிரி தெரிஞ்சது. பட் ஆனால் இப்போ வச்சதுக்கப்புறம் வா ஒரு வேற லெவலில் இருக்குங்க. ஆனால் பாலாவுக்கு காலில் காயம் இருக்கிறதுனால அவனால் தாங்க முடியல சூட்டை. ஸோ
இன்னைக்கு சிங்கப்பூரோட கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா மழை, ஒரு மணி நேரம் மழை பெய்யுது, ஒரு மணி நேரம் வெயில் அடிக்குது, ஒரு மணி நேரம் மழை பெய்யுது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெதரில் தான் இன்னைக்கு சிங்கப்பூர் வந்து இருக்கு. ஸோ இப்போ நாங்கள் வந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மழை கிடையாது, ஆனால் மானம் காற்று அடிச்சிட்டு இருக்கு, மூடிட்டு இருக்கு. ஸோ மேபி கம்மிங் சூன் இந்த ரைன் அந்த வே தனம் இருக்கு பார்த்தீங்களா. ஃபுட்டுக்கு உண்மையாலுமே சொல்ல போகிறோம், இப்படி ஒரு மசாஜ் நேச்சுரலாக கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக ஒன்ஸ் அகைன் நீங்கள் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா சரி, சிங்கப்பூரில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வேற லெவலில் இருக்குது. பட் நாம் எக்கு கொண்டு வரல, எக்கு நம்ம வந்து பாயில் பண்ண முடியாது. பட் ஆனால் நம்ம பக்கத்தில் இருக்கவங்க ஒரு கப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கு கொண்டு வந்திருக்காங்க. அவங்க அந்த மேலே நம்ம காமிச்சோம்ல 45 டிகிரி செல்சியஸ் வாட்டர், அதுக்கப்புறம் 60 டிகிரி செல்சியஸ் வாட்டர், அவங்க வந்து சுடு தண்ணி ஒரு கண்டெய்னரில் போட்டு ஒரு எக் எடுத்து குக் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த சுடு தண்ணி எடுத்து தான் அவங்க அந்த வந்து எக்கு பாயில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வேற லெவலில் ஒரு ஃபீல் கொடுக்குதுங்க. ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து மசாஜ் பண்ணனா ஸோ நம்மளோட காலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்லதாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஸோ இதோட எவ்வளோ நேரம் ஓப்பனில் இருக்கும், எப்போ ஓப்பன் பண்ணுவாங்க, எப்போ க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்டில் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட டைமிங்கே நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக் டேஸ்னால க்ரௌட் அவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. ஸோ மேபி வீக்கெண்டில் வந்துட்டா வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர க்ரௌடாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வரணும்னு நினச்சின்னா கண்டிப்பாக வீக் டேஸ்லேயே வாங்க. ஸோ கொஞ்சம் ரிலாக்ஸாக அந்த ஃபுட் மசாஜ் பண்ணிட்டு போகலாம். 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி பிளேஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹைடன் பிளேஸாக இருக்குது, மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஸோ இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சிங்கப்பூர் இப்படி இடம் இருக்காமே போய் பார்ப்போமே சொல்லிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. நம்ம அடுத்த வாட்டி வரோம், எக்கு கொண்டு வரோம், நான் வந்து குக் பண்ணுற போகிறேன், அதை உங்களுக்கு நான் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே காட்டுறேன். பட் இந்த வாட்டி ஃபஸ்ட்டு வாட்டி நான் வந்தனால அதை எடுத்துகிட்டு வரல. ஸோ நீங்கள் அந்த தண்ணியிலேருந்து அந்த ஒரு புகையை பாருங்களா மக்களே. ஸோ வேற இது போட்டு யாரோ அடுப்பில் போட்டு விறகு போட்டு நல்லா கொளுத்தி வர மாதிரி வேற லெவலில் ஒரு இதுவாக இருக்கு. ஸோ இந்த குழந்தைங்க அடங்க மாட்டேங்குதுங்க. ஸோ அந்த சுடு தண்ணியில் போய் கையை வைக்கணும்னு ட்ரை பண்ணுது, அவங்க அப்பா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பட் என்னன்னா இது நம்ம நடக்கக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கு, நடக்கக்கூடாது தான் போட்டிருக்கு. ஒரு நல்ல சொல்ற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா. இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, லைக் பண்ணி விடுங்க, சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்மளுடைய சேனலில் வீடியோ கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ சரி, ஃபுட் விளாகு, மூவி ரிவ்யூ, ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த சேனல் மூலமா ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், இப்போ நம்ம பார்க் விட்டு போகலாமா?